மௌரீஷ் மோரிகா 2 பேரும் தூங்கி எழுந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் எழுந்த உடனேயே பச்சை தண்ணி ஒரு டம்ளர் நல்லா கொடுத்து குடிக்க சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணி கொடுத்துருவேன். நான் எப்போவுமே ஃப்ரூட்ஸை அதிகமாக ஜூஸ் எல்லாம் போட்டே தரமாட்டேன். ஏன்னா பழங்களை முக்கியமாக இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றனால அதில் இருக்கிற சத்துக்கள் நம்ம பசங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதை ஜூஸ் போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒயிட் சுகர் போடணும், அதை மிக்சியில் போட்டு அடிக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட் பண்ணி பழங்களை சாப்பிட வைக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். என் குட்டீஸுங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க நல்லாவே சாப்பிட்டுக்குவாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனேயே ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் பச்சை தண்ணி இதெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பழைய சாப்பாடு நல்லா கரைச்சி தயிர் போட்டு நல்லா சின்ன வெங்காயம்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சுண்டைக்காய் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவேன். அதை கடிச்சிக்கிட்டு பழைய சாப்பாடு குடிச்சு முடிச்சிட்டாங்க. நான் தோட்டத்து வீட்டுக்கு வந்துட்டாலே நான் மண் அடுப்பில் தான் சமைப்பேன். எனக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது. இப்போ ஸ்விம்மிங் பூல்லையே தான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா போய்